சிவகாசியில் சாலையோர காய்கறி வியாபாரியிடம் கள்ளநோட்டு மாற்றிய பெண் உட்பட 2 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். 500 ரூபாய் கள்ளநோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? சிவகாசியில் கள்ளநோட்டை கைமாற்றி காய்கறி வியாபாரியை அலையவிட்ட கேடி பெண் இவர்தான். கட்டுக்கட்டாக கள்ளநோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட முயன்ற சம்பவத்திற்கு முக்கிய மூளையாக செயல்பட்டது யார்? சிவகாசி பேருந்து நிலையம் அருகே சாலையோரத்தில் காய்கறி கடை வைத்து நடத்தி வருபவர் ஆனந்தலட்சுமி. இவரது கடைக்கு வந்த பெண் ஒருவர் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து 350 ரூபாய்க்கு காய்கறிகளை வாங்கி பாக்கி 150 ரூபாயை வாங்கிச் சென்றார். பின்னர் வியாபாரம் முடிந்து மறுநாள் சரக்கெடுக்க சென்ற கடைக்கார பெண் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்த போது அதில் 500 ரூபாய் நோட்டு போலியான கள்ள நோட்டு என தெரிவித்தார். போலியான கள்ளநோட்டு என தெரிய வந்தது. அதில் பெரும் ஷாக்கான வியாபாரி ஆனந்தலட்சுமி காலையில் காய் வாங்கிய பெண் கொடுத்த நோட்டுதானே என கண்டுபிடித்து அப்படியே விட்டுவிட்டார். இந்த நிலையில்தான் 2 நாட்கள் கழித்து மீண்டும் அப்பெண் ஆனந்தலட்சுமியின் காய்கறி கடைக்கு சென்றுள்ளார். வழக்கம் போல 300 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியவர் 500 ரூபாயை நீட்டியுள்ளார். ஆனால் பார்த்ததும் கள்ளநோட்டு என கண்டுபிடித்த ஆனந்தலட்சுமி இம்முறை அப்பெண்ணை விடவில்லை. அருகில் இருந்தவர்களின் உதவியோடு அப்பெண்ணை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். கள்ள நோட்டு வழக்கு பதிந்து பிடிபட்ட பெண்ணிடம் விசாரிக்க அவர் சிவகாசி சித்துராஜபுரத்தைச் சேர்ந்த நந்தினி என்பது தெரிய வந்தது. உடனே நந்தினி வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை நடத்த 40க்கும் மேற்பட்ட 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் சிக்கின. நந்தினி கொடுத்த வாக்குமூலத்தில் சிவகாசியைச் சேர்ந்த கால்பந்து பயிற்சியாளர் ரவிக்குமாரும் போலீசில் சிக்கினார். இவர்களுக்கு கள்ள நோட்டு எப்படி கிடைத்தது? உள்ளூரிலேயே அச்சகத்தில் பிரிண்ட் அடித்தார்களா? இல்லை, வெளி மாநிலத்திலிருந்து கள்ள நோட்டுகளை கட்டுக்கட்டாக வாங்கி சிவகாசியில் புழக்கத்தில் விட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்துள்ளனர். ஆனால் அது குறித்து பிடிபட்ட இருவருக்குமே தெரியவில்லை. காரணம், இவர்களுக்கு கள்ளநோட்டு சப்ளை செய்த முக்கிய குற்றவாளி சிவகாசி மேற்கு பகுதி NGO காலனியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் அவர் தற்போது தலைமறைவாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் பிடிபட்டால் மட்டுமே இவர்களின் கைக்கு கள்ளநோட்டு கிடைத்தது எப்படி, இதுவரை எத்தனை வியாபாரிகளை ஏமாற்றி கைவரிசை காட்டியுள்ளார்கள் என்பது குறித்து தெரியவரும்.